கதிருங்கிறவன் காலேஜ்ல கிறிஸ்டினாங்கிற பொண்ணை பார்த்தோன்னே லவ் பண்ணவும் ஆரம்பிக்கிறான். 2 பேரும் லைப்ரரியில இருக்கப்ப வெளியே பியூனும் கதவை சாத்திட்டும் போயிடுறான். 2 பேரும் உள்ள இருக்க தெரிஞ்சா வெளியே தப்பா பேசுவாங்கன்னு பயந்தவ இவன் கதவையும் தட்டுறான். கரெக்டா பியூனும் கதவை திறக்கிறப்ப இவன் உள்ள போய் ஒளிஞ்சுக்கவும் செஞ்சு அவளும் வெளியே போயிடுறா. இவன் இப்படி பண்றதை பார்த்து கிறிஸ்டினாக்கும் ரொம்ப பிடிக்கவும் ஆரம்பிக்குது. அவன் ஃப்ரெண்டுக்கு லவ்ல பிரச்சனை வந்தனால ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்றதுக்காகவும் போறாங்க. அந்த பொண்ணுக்கு தேவையான ப்ரூஃப் வேணுங்கிறதுக்காக கிறிஸ்டினாட்டையும் ப்ரூஃப் வாங்கிட்டு அந்த 2 பேத்தையும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இந்த பொண்ணை பாக்குறதுக்காக அவனும் சர்ச்சு போறான். அப்பதான் ஒரு உண்மை தெரியுது. இந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி இன்னொரு பையனோட என்கேஜ்மெண்ட் நடக்குன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணனால இவனுக்கும் ஒன்றும் புரியல. வீட்டுக்கு வந்த அந்த பொண்ணோட மாமாவும் ஒரு சர்டிஃபிகேட்டை எடுத்து காட்டுறாரு. ஆல்ரெடி உனக்கு அந்த பையனுக்கும் கல்யாணம் ஆயிக்குன்னு சொல்லி இந்த சர்டிஃபிகேட் வந்திருக்கு எப்படிங்கிறப்ப ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் பண்றதுக்காக வக்கீல்ட்டையும் எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்டும் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பதிலாக இவங்க 2 பேர் டாக்குமெண்ட்டை கொடுத்து கல்யாணமும் ரிஜிஸ்டர் பண்ணனால இந்த சர்டிஃபிகேட் கிடைச்சிருக்கும். நடந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுட்ட கதிரோ இந்த பிரச்சனை எப்படியாவது நானே சரி பண்றேன்னு சொல்லி ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போனாலும் அந்த பொண்ணு இல்லாம இதை கேன்சல் பண்ண முடியாதுனால அந்த பொண்ணை கூட்டிட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸும் போறான். இந்த உண்மையை தெரிஞ்சுட்ட மாப்பிள்ளை வீடு நைட்டு வந்து சத்தமும் போறாங்க. அந்த பொண்ணை பத்தி எனக்கு தெரியும் சொல்லி மாப்பிள்ளை சப்போர்ட் பண்ணனால எந்த பிரச்சனையும் பண்ணாமலும் போறாங்க. கிறிஸ்டினாக்கும் கதிர்கிட்ட உடனே பேசும் சொல்லி ஃபோன் பண்ணாலும் எடுக்காமலும் இருக்கான். நான் நேரில் போய் பார்த்து பேசிக்கிறேன்னு சொல்லி நைட்டோட நைட்டா போறப்ப ஒரு ஆட்டோவும் வந்து அதுலயும் ஏறி போறான். டிரைவரும் அவங்க ஃப்ரெண்டெல்லாம் சேர்ந்து இந்த பொண்ணையும் கெடுக்கவும் போறாங்க. கரெக்டா கதிர் வந்தனால எப்படியா காப்பாற்றவும் செய்றான். ஆனா அந்த பொண்ணுக்கு மண்டையில அடிபட்டனால ஆஸ்பத்திரிலையும் சேர்க்கிறான். அப்பதான் டாக்டர் ஒரு உண்மையை சொல்றாரு. இந்த பொண்ணு மண்டையில அடிபட்டிருந்தாலும் அவங்க விடாம இந்த பொண்ணையும் கெடுக்கவும் செஞ்சிருக்காங்கன்னு இவனும் ரொம்பவே அழுவவும் ஆரம்பிக்கான். டாக்டரும் அந்த பொண்ணுக்கு நினைவுறது ரொம்ப கஷ்டம்னு அந்த பொண்ணை லவ் பண்ண தயவு செஞ்சு இந்த விஷயத்தை மட்டும் வெளியே சொல்லாதீங்கன்னு டாக்டர்கிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்டனால டாக்டரும் சரின்னு சொல்றாரு. இவனுக்கும் கடைசி வரை கிருஷ்ணாக்கு எப்ப நிறைவுதோ அது வரையும் கூட இருப்பேன்னு சொல்லி அவ கூடயே இருக்கான்.